இந்தியாவில் நடைபெற இருக்கிற T20 உலகக்கோப்பையை வென்றதுக்கு இந்திய அணிக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறதா இந்திய அணியோட முன்னாள் கேப்டனும் இந்திய அணியோட முன்னாள் பயிற்சியாளருமான ரவி சாஸ்திரி சொல்லியிருக்காரு. 2026 ஆண்டு பிப்ரவரி மாசம் இந்தியாவில் T20 போட்டி உலகக்கோப்பை போட்டிகள் நடைபெற போகுது. இதை இந்திய அணி மட்டும் இல்லாம இந்தியாவும் இலங்கையும் சேர்ந்து நடத்துறாங்க. ஆனா இந்த போட்டியில தங்களுக்கு இந்தியாவில் விளையாண்டா பாதுகாப்பு இருக்காது அப்படின்ற காரணத்தை காட்டி வங்காளதேசம் இந்த போட்டி வந்து விலகிது. அவங்களுக்கு பதிலாக ஸ்காட்லாந்து அணி சேர்க்கப்பட்டுச்சு. இதுக்கு நடுவுல இதுக்கு முன்னாடி இந்த போட்டி உலகக்கோப்பை போட்டி தொடருக்கு முன்னாடி இந்திய அணி நியூசிலாந்து கூட 5 T20 போட்டிகளை விளையாடுறாங்க. அதுல முதல்ல நடைபெற்ற 3 போட்டிகள்லயே இந்திய அணியும் 4வது போட்டியில நியூசிலாந்தையும் வெற்றி பெற்றிருக்காங்க. இன்னும் ஒரு போட்டி அந்த ஆட்டம் இருக்கு. இதுக்கு நடுவுல இந்திய அணியோட முன்னாள் கேப்டன் மற்றும் பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில இப்ப இருக்கிற சூழலை வச்சு பார்க்கும்போது இந்த T20 உலகக்கோப்பையை வென்றதுக்கு இந்திய அணி வாய்ப்பு அதிகமா இருக்கு, இந்திய அணிக்கு பிரகாசமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் இந்திய அணி வெற்றி பெறதுக்கான காரணங்கள் அப்படின்னு அவர் சிலர் சொல்லியிருக்காரு. அதுல இந்திய அணியோட தனிப்பட்ட திறமை, தற்போதைய ஃபிட்னஸ், அந்த போட்டிக்கான ஃபார்ம், எல்லா வீரர்களும் போட்டியில ஃபார்மா இருக்காங்க, ஒரு ஃபார்ம்ல இருக்காங்க. இது வந்து இந்திய அணிக்கு வெற்றிக்கான ஒரு வாய்ப்பா இருக்கு. அது இல்லாம அவங்க தொடர்ச்சியா T20 போட்டியில விளையாடுறாங்க. ஸோ அந்த போட்டியோட தொடர்களை பார்க்கும்போது இந்திய அணிக்கு இந்த வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கிறதா அவர் கருதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம குறிப்பா அவர் சொன்னது என்னன்னா, இந்தியாவோட முன்னணி பேட்டிங் ஆர்டர், அந்த பேட்டிங் ஆர்டர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பேட்டிங் ஆர்டர் வந்து அவங்கள ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு நிலையான ஆட்டத்தை வெளிப்படுத்துறாங்க. ஒருத்தர் அடிக்கலாம் கூட ஒருத்தர் அடிச்சு அந்த நிலையான ஆட்டத்தை வெளிப்படுத்துறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காரணமா இந்திய அணி வெற்றி பெறதுக்கான ஒரு காரணமா சொல்லியிருக்காரு. ஆனா இது வந்து போட்டி தான். அன்னைக்கு காலத்துல எந்த அணி சிறப்பாக செயல்படுதோ அந்த அணி தான் வெற்றி பெறும். எல்லா இந்திய ரசிகர் போட்டியும் நமக்கும் அந்த ஆசை இருக்கு, இந்திய அணி தான் போட்டி வென்று பார்க்கலாம். ரவி சாஸ்திரி சொன்னது பலிக்குதான், இந்திய அணி இந்த கோப்பை வெல்லுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.